ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸோட நம்ம ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்த்துடலாம். அண்ட் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நான் நிஃப்டி 50 மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இருக்கிற நிஃப்டி ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அது பெருசாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்போ நான் ரீசெண்ட் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 மட்டும் தான் நான் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அதில் மட்டும் தான் ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேடு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நிஃப்டி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஈவினிங் 3:30 க்ளோஸ் ஆகும். ஸோ என்னோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, கேப் டவுன் இல்லை கேப் அப் இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ட்ரேடிங்கோட டைம் முடிய போகிற சுச்சுவேஷனில் நான் எடுப்பேன். அதாவது 3:30 அப்படின்னா சம்வேர் அட் ஆஃப்டர் 3:20 போல் நான் மார்க்கெட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரி எடுத்துகிட்டு த நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு அது மோஸ்ட்டாக வந்து கிளியர் ஆகிருக்குது. இல்லாட்டினா மேபி வித்தின் 2 or 3 டேஸ் நமக்கு அது ப்ராஃபிட்டில் நம்ம வெளில வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மே மந்தோட எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே மந்தோட கடைசி நாள் எக்ஸ்பைரி. இது நம்ம ஆப்ஷன் செயினுக்கு போயிடலாம் டைரெக்டாக. அண்ட் இது நிஃப்டி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் எல்லாருக்குமே அதோட ப்ராசஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது பிஇ இருக்கும், சிஇயும் இருக்கும், கால் ஆப்ஷனும் இருக்கும், புட் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நார்மலாக கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது பையிங் சைடில் போகும், புட் ஆப்ஷன் வந்து செல்லிங் சைடில் இருக்கும். அது ஸோ அது ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கேட்டகரியில் நான் வர்றேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்லையும் வந்து பை பண்ணியிருப்பேன், புட்லேயும் பை பண்ணியிருப்பேன். நார்மலாக நீங்கள் என்னோடய ட்ரேடிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து காலிங்லேயும் வந்து பை பண்ணுவேன், செல்லிங்லேயும் நான் புட்லேயும் நான் பை பண்ணுவேன். பை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் மார்க்கெட் ஈதர் உங்களுக்கு வந்து நல்ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆக கூட நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம அப்படி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணி வெளில வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் செயின்ஸ் இருக்கும். எவ்ரி டியூஸ்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் டியூஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கும். 19th May, 26th May, 2nd June அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸ்பைரிஸ் இருக்கும் எவ்ரி வீக் டியூஸ்டே. ஸோ அந்த வகையில் நான் வந்து அடுத்த எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19th May இருக்குது. பட் நான் 26th Mayவோட ஆப்ஷன் செயினில் நான் உள்ளே போயிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குது. அதில் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் த மணி சொல்லுவாங்க, இந்த மணி சொல்லுவாங்க, அந்த மணி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான பேசிக்ஸு நம்ம அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் கூட போட்டிருக்கோம். அது இந்த மணி, அந்த மணி, அவுட் ஆஃப் த மணி பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதில் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருக்கோம். பட் இன் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்போவுமே வந்து இந்த மணியில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அது 0 ஆகாது, பை த டே ஆஃப் எக்ஸ்பைரி உங்களுக்கு அது 0 ஆகாது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து உங்களுக்கு அதை வந்து பெருசாக அவுட் ஆஃப் த மணியில் பண்ணாமல் இந்த மணியில் தான் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக எப்படி பார்ப்பேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மணியில் நமக்கு வந்து வேணாம் அப்படிங்கிறதுனால நான் என்னோடய மார்ஜின் ரொம்ப கம்மி. ஈக்விட்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மார்ஜின் கம்மியாக வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால வந்து நான் மோஸ்ட்லி வந்து இந்த மணியில் போக மாட்டேன். ரொம்ப ரேராக மட்டும் தான் நான் இந்த மணியில் எடுப்பேன். நான் எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் த மணியில் தான் எடுப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து 2 ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ட்ரேடு என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைமில் நான் எடுத்திருப்பேன் 15, 29, 11 seconds and 18 seconds நான் எடுத்திருப்பேன். போத் கால் ஆப்ஷன்லேயும் நான் எடுத்திருக்கேன், புட் ஆப்ஷன்லேயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அது அப்படியே 103 and 98 கிட்ட வாங்கியிருக்கேன். எக்ஸ்பெக்டிங் நாளைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் இருக்குங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக புட் ஆப்ஷன் 103 தான் வந்து நாளைக்கு மேலே போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஒருவேளை உங்களுக்கு கேப் டவுன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கேப் அப்பில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது மேலே போகும். கண்டிப்பாக நம்ம அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோலேயே பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது. இது இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு எப்படி எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வரோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி நம்ம அதை சேர்த்து போட்டுடலாம். ஏதாவது 2 வீடியோவாக வேணாம், சிங்கிள் வீடியோவாக இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா அதை சேர்த்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செயின் நம்ம திரும்ப போயிடலாம். ஸோ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் இருக்குது உங்களுக்கு. அதில் நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,750 கிட்ட எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன கேல்குலேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை நான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே எடுத்திருக்கேன்னா வந்து இந்த இடத்துல 2400 ஆக்சுவலாக நான் 24,000 எடுக்கிறது தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. பட் அது க்ளோசிங் டைமு எனக்கு அது வேணாம், என்னால் இன்னும் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த வித்தின் செகண்ட்ஸில் நான் முடிச்சுட்டு வெளில வரணும் அப்படிங்கிறதுனால நான் 24,000 முடிக்காமல் 24,100 நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்து இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து எனக்கு கால் ஆப்ஷன் இல்லாமல் புட் ஆப்ஷன் தான் எனக்கு வந்து மேலே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் கண்டிஷனில் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ரீசன்ஸ்க்காக நான் வந்து புட் ஆப்ஷன் தான் மேலே வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அது இன்னொரு வீடியோ நான் சேர்த்து அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதில் அதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். ஸோ இதுதான் இன்னையோட அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நான் வந்து இன்னொரு வீடியோவும் சேர்த்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சேர்த்து அட்டாச் பண்ணி மர்ஜ் பண்ணி நான் சிங்கிள் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த 2 ட்ரேடுமே வந்து 329க்கு முடிவு போகிற டைமில் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த ட்ரேட் நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிச்சுட்டு வெளில வருவோம்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட கரண்ட் பொசிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ப்ராஃபிட்டாக நாளைக்கும் இருக்காது. தேர் வில் பி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நான் ஹோப்ஃபுல்லி புட் ஆப்ஷனுக்கு பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி பார்ப்போம் அது எப்படி போகுது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நான் அதை மர்ஜ் பண்ணும்போது நம்ம அதில் சேர்த்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தோம். நிஃப்டி 50ல் வந்து நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஒரு 100 ருபீஸில் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11:45 11:50 போல் நம்ம என்ட்ரி பண்ணதை வந்து என்ட்ரி எடுத்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இந்த அதாவது 26th மேவோட எக்ஸ்பைரியில் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்தது வந்து பிஇக்கு வந்து 64 ருபீஸ்லையும் சிஇக்கு வந்துட்டு 146 ருபீஸில் நான் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கேன். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் லாஸ் பார்த்திங்கன்னா 2,500 நமக்கு லாஸு. பட் அட் த சேம் டைம் நம்ம கால் ஆப்ஷனில் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 3,500 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம ஓவரால் நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஒரு 588 நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபேர் அண்ட் ஆஃப். நான் நேற்று நம்ம கடைசியாக மார்க்கெட் முடிய போகிற டைமில் அந்த 329 போல் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 11:50 போல் நம்ம வந்து முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்பேனில் நம்மளால் ஒரு 500 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா விச் இஸ் ஃபேர் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஏன்னா நான் ரொம்ப லாங் ட்ரேட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். சின்ன ஷார்ட் டியூரேஷனில் முடிச்சுட்டு வெளில வர்றது தான் என்னோடய பிளான். ஸோ அப்படி தான் நான் இவ்வளோ மாதமாக ட்ரேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரேடு. கண்டிப்பாக இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எடுக்கும்போதும் என்ட்ரி எக்ஸிட்டும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.